தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது மாதத்தின் முதல் நாளையே கர்த்தர் நமக்கு அவருடைய நாளாக கர்த்தருடைய நாளாக கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாளுக்குரிய செய்தியுமாக வாக்குத்தத்த செய்தியுமாக சேர்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை கேட்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ள 27வது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை செய்ய சித்தம் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அதிசயமான நாமத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலவெளியிலே உம்முடைய அதிசயமான நாமத்து நிமித்தம் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய கர்த்தர் சித்தம் கொண்டு நீர் வெளிப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி இன்றைய தினத்தில் பரிசுத்தாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியாவை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்விதான் இது. எரேமியா இருக்கிற இஸ்ரவேல் பட்டணம் சீக்கிரமாக இது கொள்ளையடிக்கப்பட போகிறது, இன்னொரு நாட்டினுடைய வசமாக அது போக போகிறது என்பதை ஆண்டவர் அறிவித்து பின்பு எரேமியாவை அதே தேசத்திலேயே ஒரு நிலத்தை வாங்க சொல்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறீர் என்று எரேமியா குழம்பி போய் நின்ற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதில் கர்த்தர் என்ன முக்கியப்படுத்துகிறார்? நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் என்னால் முடியும், உங்களிடத்திலிருந்து பிடுங்கவும் முடியும், உங்களுக்கு மீண்டும் அதை கொடுக்கவும் என்னால் முடியும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக எரேமியாவுக்கு உணர்த்துகிறார். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நமக்கு என்ன சொல்லுகிறார்? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? குழம்பிய மனநிலையில் இருக்கிற உங்களை பார்த்து இனிமேல் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது, இனி அவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அதிசயம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வருகிறது மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலும் இதே தான் சொல்லுகிறார். நமக்காக கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் அற்புதங்களின் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவர் நாமம் அதிசயமானவர். அந்த அதிசயமான ஆண்டவருடைய நாமத்திலிருந்து அவருடைய வாக்கின்படி நமக்கு இந்த மாதத்தில் என்ன அதிசயமெல்லாம் நடக்க போகிறது, அந்த அதிசயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் வாக்குத்தத்த செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல் காரியமாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். முதலாவது ஆண்டவருடைய அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் மனாசே கேட்கிறாரு, உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கிறார். என்னுடைய நாமத்தை நீ ஏன் கேட்பானேன், அது அதிசயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக மனாசே அவனுடைய மனைவி சேர்ந்து பலியிடுகிறார்கள். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து அந்த பலியினுடைய தீயிலே ஆண்டவர் பறத்துக்கேறி போகிறார். அதுதான் அதிசயம். அதிசயம் விளங்கியது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம சொல்கிற முக்கியமான காரியம், அவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும். மனாசேயும் அவருடைய மனைவியும் என்ன பலி செலுத்தினார்கள்? சர்வாங்க தகன பலி, சமாதான பலியை செலுத்தினாங்க. சரி, நம்ம என்ன பலி செலுத்தணும்? புதிய ஏற்பாடுகள் அந்த பலியெல்லாம் இல்லையே, நாம் என்ன பலி செலுத்த வேணும்? எபிரேயர் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, இதை நாம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது நிச்சயம் அற்புதம் உங்களுக்கு விளங்கும், அதிசயம் உங்களுக்கு விளங்கும். அதை எப்படி செலுத்த வேண்டும்? சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக, தேவனோடு நல்மனம் பொருந்தி நாம் ஸ்தோத்திர பலிகளை எடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்து
நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் விளங்கும், அதிசயம் விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை இந்த காலவரிடம் உணர்த்துகிறார். இந்த பலி முடிந்தவுடனே என்ன நடந்தது? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது பலி செலுத்துகிறார். பலிபீடத்தை கட்டி அவர் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் தாவீது பலி செலுத்துகிறார். பலி செலுத்த முடிந்த உடனே என்ன நடந்தது? பலியினுடைய சத்தத்தினாலே, அந்த பலியினாலே தேவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உடனடியாக வாதையை கர்த்தர் நிறுத்தினார், வியாதியை நிறுத்தினார், கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டது. 70,000 பேருக்கு மேலாக சூறையாடின அந்த கொள்ளை நோய் ஆண்டவர் சொன்ன பலியினாலே, அந்த உடன்படிக்கையினாலே, சமாதான பலியினாலே, சர்வாங்க தகன பலியினாலே அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களோடு போராடி கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் முடிவுண்டாக்க விரும்புகிறார். அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இது உனக்கு நடக்காது, இனிமே இது உனக்கு இனிமே வாய்க்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இருக்கா? நான் சொன்ன நான் உனக்கு செய்ய முடியல அப்படின்னு ஆனால் இந்த காலவெளி தான் நம்ம உணர்த்துகிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் அதிசயங்களை எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு சொல்லுகிறார். நம்ம அதிசயங்களை எதிர்பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், குடும்பமாக அவர்கள் பலி செலுத்தினார்கள், கணவனும் மனைவியுமாக இணைந்து ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்தினார்கள், அதிசயம் விளங்கியது. பிரியமானவர்களை, வாதை நிறுத்தப்பட்டுச்சு. நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதம் நிறுத்துகிறார். புதிதாக துவங்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை கர்த்தர் துவங்குகிறார். கர்த்தர் அதிசயமானவைகளை செய்ய போகிறார். தேவனுடைய அதிசயத்தை பெற நாம் பலி செலுத்த வேண்டும். தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள 2வது நாம் செய்ய முக்கியமான காரியம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது நாம் அதிசயத்தை பார்ப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் ஆண்டு சொல்றாரு, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயமான கிரியைகளை நான் உன் நடுவில் செய்வேன் என்று சொல்கிறார். என்ன பூமி எங்கும் செய்யப்படாதது? அவ்வளவு விசேஷமான காரியத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ய போகிறார்? ஏன் என்ன செய்ய போற? என்ன அதிசயம் அதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். பயங்கரமான, நான் உணர்வு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். என்ன பயங்கரமான காரியம் அது? சத்துருக்களை கர்த்தர் ஓட விரட்ட போறார். உங்களோட போராடிக்கிட்டு இருக்க சத்துருக்களை கர்த்தர் துரத்த போகிறார். சத்துருடைய போராட்டத்தை கர்த்தர் முடிவுண்டாக்க போகிறார். அதான் கர்த்தர் செய்ய போற பயங்கரமான காரியம். நமக்காக நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார், எதிரிகளை அவரே பார்த்து கொள்வார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க அவங்களை கவனிக்கவே வேண்டாம். இயேசு சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் செய்ய வேண்டியதை ஜெபிக்க வேண்டியது, மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வசனம் 12-13 தேவனோடு உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இடிக்க வேண்டிய காரியங்களை இடிச்சிடணும், வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டிடுங்க, தகர்த்து போட வேண்டிய பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போடுங்க, விக்கிரகாராதனைக்கு விலகி இருங்க. தேவன் உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். தேவனுடைய உடன்படிக்கையிலே நாம் உண்மையா இருக்கும்போது அதிசயத்தை பார்ப்போம். 3வதாக நாம் அதிசயத்தை பார்க்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு சொல்ல முக்கியமான காரியம், கண் திறக்கப்பட்டவன் அதிசயத்தை பார்ப்பான். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்கன்னா, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனுடைய அதிசயத்தை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்காக வேதத்தை வாசிப்பதற்காக. வேதத்தில் தேவனுடைய அதிசயங்கள் ஏராளமாக உண்டு. அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வழிகள் உண்டு. அதிசயங்களை அனுபவிக்க ஆலோசனைகள் ஏராளமாக வேதத்தில் உண்டு. அந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்ம கண்களை திறக்கும்படி ஆண்டு. சங்கீதம் புத்தகம் 136ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், நம் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவருக்கு நிறைய பேர் தேவையில்லை அதிசயம் செய்யறதுக்கு. பெரிய அதிசயங்கள்லாம் செய்யறதுக்கு அவர் நிறைய 10 பேர் 15 பேர் கூப்பிட மாட்டார். ஒரே ஆளு நின்று காரியத்தை முடிச்சுடுவார். செங்கடலை திறப்பதுக்கு ஆண்டவர் எல்லா தேவரெல்லாம் கூப்பிடல. ஆண்டவர் மோசையை கொண்டு ஒரு சின்ன கோலை வச்சு வேலையை முடிச்சிட்டார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அவருடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர் நம்ம கையில் எழுதி கொடுத்த வேதத்தை வாசிக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாய்க்கணும். செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்தெல்லாம் வாய்க்கணுமா? உங்கள் வியாபாரம் செழிக்கணுமா? உங்கள் படிப்பில் வெற்றி வேணுமா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், வேதத்தில் கண்களை பதிய வைங்க. வேதத்தை உட்காந்து வாசிங்க, நேரம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1 இரவும் பகலும் தியானமா இருங்க.
தேவனுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஈசாக்கு தியானம் பண்ண வெளியில போயிருந்தான். சாயங்காலத்தில் தியானம் பண்ண போன ஈசாக்கு ஒட்டகத்தின் மேலே தன்னுடைய எதிர்காலம் வருவதை பார்த்தான், பெருக்கம் வருவதை பார்த்தான். ரெபெக்காள் ஒட்டகத்தின் மேலே ஏறி வருவதை ஈசாக்கு பார்த்தான். ரெபெக்காள் என்றால் பெருக்கம். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும். வேதத்துல நீங்க உங்க முகத்தை பதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க முகம் பிரகாசிக்கும், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டோட கேளுங்க. ஜெபித்து வேதம் வாசிங்க, வேதம் வாசித்து தியானிங்க, ஜெபிங்க, திருப்பி வேதம் வாசிங்க, தியானிங்க. தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேலை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நீங்க தியானம் பண்ணீங்கன்னா முறையிட வேண்டிய ஆலோசனைகள் கற்று கொடுப்பார், ஜெபிக்க வேண்டிய ஆலோசனை வார்த்தைகள் கற்று தருவார். ஜெபத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிசயங்களை பார்க்க வேதத்தை நீங்க திறக்கணும். சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தின்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடர்கள் இல்லை. உங்களுக்கும் இடர்கள் இருக்காது, நீங்களும் யாருக்கும் இடரெல்லாம் மாறாமல் இருக்கணும். அப்படின்னா வேதத்தை நீங்க நேசித்து வாசிக்கணும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அளவில்லாத சமாதானம். சமாதானத்துக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிறாங்க, சமாதானத்துக்காக அங்கே அலைஞ்சு திரியிறாங்க. ஆண்டோட வேதம் சொல்லுது, என்கிட்ட உட்காந்து நிறைவான சமாதானத்தை கொடுக்குறேன். இளைப்பாறுதல் வேதத்தில் இருக்குது. வார்த்தையாகிய இயேசு இங்கே இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்றாரு. வேத வசனத்தை உங்களுக்குள்ள பதிய வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். லேலூயா. வேத வசனத்தை தியானிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, வேதத்துக்குள்ள இறங்கி முத்தடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையே அதிசயமா மாறிடும். உங்களையே நடமாடும் அதிசயமா மாத்திடுவார். எல்லாரும் உங்களை அதிசயமா பார்ப்பாங்க. இவன் இப்படிலாம் இருந்தா, இவன் இப்படிலாம் இருந்தா, இவன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சே அப்படி எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, அதிசயமா பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷம் பிப்ரவரி மாதம் அதிசயத்தின் மாதம். உங்களை எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. இந்த 28 நாள்ல பயங்கர அதிசயம் நடக்க போது பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதிசயமான மாதம் இது. அதிசயத்தை பார்க்க நீங்க 3வது கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். கண் திறக்கப்பட்டவன் அதிசயத்தை பார்க்கிறான். கடைசியாக தான் மண்ணென்று நினைவு கூறுகிறவன் அதிசயத்தை பெற்றுக்கொள்வான். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். மாம்சனா மண்ணு, மண்ணான மனிதர்கள் நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தேவன். நம்ம மீண்டும் மண்ணுக்கு அனுப்ப முடியும். மண்ணு புளிதிலிருந்து மறுபடியும் நம்மள என்ன செய்ய முடியும்? திருப்பி உயிருள்ள மனுஷனா மாற்ற முடியும். எலும்பு பள்ளத்தாக்களை இசைகளை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்க வைத்த ஆண்டவர் மிகப்பெரிய சேனையை எழுப்பினார். இது தேவனால் மாத்திரம் தான் கூடும். மரித்து 4 நாள் நாரி போன லாசரு மீண்டும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்ற இஸ்ரவேல் மக்களை பார்த்து, பாபிலோனுக்கு நீங்கள் அந்த தேசம் நீ செத்து போனாலும் பிரேத குழியை திறந்து மறுபடியும் நான் உங்களை தேசத்துக்கு வர செய்வேன். இது வேற யாரும் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய பரலோக தேவன். நாம் காலத்துக்கு முன்னே மரித்தாலும் நமக்கு ஒரு தேவ சித்தம் நிறைவேறணும். அவர் மீண்டும் நம்மளை எழுப்பணும், சித்தம் மீண்டும் எழுப்பிடுவார். அதே போல உயிரோடு எழுப்பப்பட்ட எத்தனையோ தேவதாசர்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள். பாலியாங்கிச்சோ அவருடைய மகன் மரித்து போனவனுக்காக மீண்டும் ஜெபித்தார். பாலியாங்கிச்சோ 3 மணி நேரமாக மீண்டும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். பரலோகத்தின் அவனை ஆண்டவர் உடனே சொல்லி அனுப்பிச்சிட்டார், உங்க அப்பா கீழே முட்டி போட்டுட்டாரு, சீக்கிரம் ஓட அவர் விடமாட்டாரு. சீக்கிரமா அவனை பூலோகத்துக்கு அனுப்பி மீண்டும் அந்த பிரேதத்தில் உயிரடைய செய்து மீண்டும் அவனை கத்தக்கு பாலியாங்கிச்சோ ஐயா அவர்களுக்கு மீண்டும் அவனை கத்தர் கொடுத்தார் உயிரோட. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். நாம் ஒன்று தான் நினைவு கூறணும், நாம மண்ணு. நான் 70 கிலோ மண், அவ்வளோதான். என்னால் ஒரு மேன்மையும் இல்லை. நம்மை தாழ்த்தி கத்தர் நோக்கி கேட்கும்போது நாம் அதிசயத்தை பார்ப்போம். நாம் மண் என்பது நினைவு கூற வேண்டும். நீங்கள் சங்கீதம் 78:39 நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம். அதே சங்கீதத்தில் 38ஆம் வசனத்தில் நம்மை ஆண்டவர் அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார். எதுக்கு? நம்ம மேலே இறக்கம் வச்சு. இவன் அழிச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்படிதான் நம்ம கண்டதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்காரு. அதனால நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம மண்ணில் நம்ம மேலே மட்டும் நியாயம் செய்யணும் கத்திரி எழுந்தான்னா நம்ம தாங்க மாட்டோம். கத்திர கிருபையில் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து அவர் கிருபை தருவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக, தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே என்னை அதிசயத்தை பார்க்க செய்யுங்கப்பா. இந்த மண்ணான மனிதனுக்கு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதிசயம் செய்வார். யோபு நான் நீசன், நான் பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்கிறார். தேவனுக்கு பயந்து உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறான்? நீசன் என்று சொல்லுகிறான். நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன். அப்படிப்பட்ட யோபுவுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபு கடைசி அதிகாரம் 10ஆம் வசனத்தில்
இழந்து போன எல்லாவற்றையும் யோபு இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை அதிசயமா மாறணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று யோபு ஆண்டவருக்கு கொடுத்து முழங்குகிறார். யோபு அந்த எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவராகிய தேவன் யோபுக்கு இரட்டத்தனையாக கொடுத்தார். இதனால யோபு தன்னை நீசனாக வெளிப்படுத்தினார். தன்னை மண் என்று நினைவு கூர்ந்தார். நாம் மண் என்று நம்மை நினைவு கூறும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிசயத்தை பார்ப்போம். 4 முக்கியமான காரியங்கள் நாம் அதிசயத்தை கண்டுகொள்ள. முதலாவது, பலி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, உடன்படிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க. கடைசியாக, நம்முடைய நினைவுகள் மாற வேண்டும். நாம் மண் என்பதை நினைவு கூற வேண்டும். பெருமையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா, அந்த மண்ணுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பான்னு கேட்டால் நிச்சயம் செஞ்சிருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். உங்களுக்கு அதிசயங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலே எங்களுக்கு இந்த மாதத்தை கிருபையாக கொடுக்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பித்து கொண்டு 31 நாட்கள் எங்களை ஒரு குறையில்லாமல் பத்திரமாய் பாதுகாத்த எங்கள் தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய பாதத்தை மொத்த செய்து உங்களுக்கு வணங்குறோம். ஐயா, தொடர்ந்து கர்த்தர் நடத்தி ஆசீர்வதி. எங்களுடைய ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபை எங்களை தொடர உதவி. இந்த வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இந்த கரம் கூடவே இருக்கட்டும், பாதுகாத்துக்குள் விளையாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.